வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். கிராம உத்தியோகர் பரீட்சைக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துகள். நிர்வாக அறிவு பகுதியிலிருந்து 100 முக்கிய வினா விடைகளை பார்க்கலாம். இவை பரீட்சையில் அதிக வாய்ப்புள்ள வினாக்களை அடிப்படையாகக் கொண்டு தயாரிக்கப்பட்டவை. கவனமாக கேட்டு குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். நிர்வாக அறிவு 100 வினா விடைகள் முழுவதும் தமிழில். 1. நிர்வாகம் என்றால் என்ன? விடை: ஒரு அமைப்பின் இலக்குகளை அடைவதற்கான செயல்முறைகள். 2. நிர்வாகத்தின் முக்கிய செயல்பாடு. விடை: திட்டமிடல். 3. திட்டமிடல் எதனை குறிக்கிறது? விடை: எதிர்கால நடவடிக்கைகளுக்கான முன்கூட்டிய ஏற்பாடு. 4. அலுவலகத்தில் ஆவண பராமரிப்பு எப்படி அழைக்கப்படுகிறது? விடை: கோப்புகளாக்கம். 5. சமூக சேவையில் பின்பற்ற வேண்டிய நெறி. விடை: ஒழுக்கம். 6. பொது நிர்வாகத்தின் முக்கிய இலக்கு. விடை: மக்களுக்கு சேவை செய்தல். 7. திறம்பட செயல்பட வேண்டிய அம்சம். விடை: நேர மேலாண்மை. 8. கிராம உத்தியோகரின் பிரதான கடமை. விடை: மக்களின் பிரச்சினைகளை மேலதிகாரிகளிடம் எடுத்துச் செல்லுதல். 9. அரசின் அடிப்படை நிர்வாக அலகு. விடை: பிரதேச செயலகம். 10. பணிப்புரையில் பின்பற்ற வேண்டிய முதன்மை விதி. விடை: நேர்மை. 11. நேர அட்டவணை தயாரிப்பது எந்த திறமைக்கு உட்பட்டது? விடை: நேர மேலாண்மை. 12. அறிக்கை எழுதுவதில் முக்கிய அம்சம். விடை: தெளிவு. 13. கோப்புகளை வரிசைப்படுத்தும் முறை. விடை: வருடம் அல்லது வகைப்படி அமைத்தல். 14. இரகசிய தகவல் பாதுகாப்பு எந்தத் துறையை சார்ந்தது? விடை: தகவல் மேலாண்மை. 15. முடிவு எடுக்கும் திறன் எந்தத் துறைக்குத் தேவை? விடை: நிர்வாகத்துறை. 16. அரசாணை என்றால் என்ன? விடை: அரசு வெளியிடும் உத்தியோகபூர்வ ஆவணம். 17. சிறந்த நிர்வாகியின் குணம். விடை: தலைமைத்திறன். 18. பணிச்சுமை பகிர்ந்தளிப்பது எப்படி கூறப்படுகிறது? விடை: பணிப்பிரிவு. 19. கூட்டத்தில் பயன்படுத்தப்படும் முக்கிய ஆவணம். விடை: கூட்டக்குறிப்புகள். 20. நிர்வாக கோட்பாடுகளை விளக்கியவர்களில் ஒருவர். விடை: ஹென்றி ஃபெயோல். 21. அரசு ஆவணங்களுக்கு வழங்கப்படும் எண்ணை என்ன அழைப்பர்? விடை: குறிப்பு எண். 22. அவசர கடிதத்தில் பயன்படுத்தப்படும் சொல். விடை: அவசரம். 23. தகவல் சேகரிப்பு எந்த கட்டத்தில் இடம்பெறும்? விடை: திட்டமிடல் கட்டத்தில். 24. பொது சொத்து பாதுகாப்பு யாருடைய பொறுப்பு? விடை: ஒவ்வொரு அரசு அதிகாரியின் பொறுப்பு. 25. கோப்புகள் நகர்வை கண்காணிக்கும் பதிவேடு. விடை: கோப்பு நகர்வு பதிவேடு. 26. அலுவலக செயற்பாட்டின் முக்கிய கருவி. விடை: கணினி. 27. ஊழல் தடுக்கும் சட்டம் எது? விடை: லஞ்ச ஊழல் தடை சட்டம். 28. சமூக மேம்பாட்டு திட்டத்தின் அம்சம். விடை: மக்கள் பங்கேற்பு. 29. அறிக்கையில் தவிர்க்க வேண்டியது. விடை: தேவையற்ற விவரங்கள். 30. கடமை தவறினால் ஏற்படும் சிகிச்சை. விடை: ஒழுங்காற்று நடவடிக்கை. 31. கிராம உத்தியோகர் தொடர்பு கொள்ள வேண்டிய முக்கிய அலுவலகம். விடை: பிரதேச செயலகம். 32. முடிவு எடுக்க தேவையான முக்கிய அம்சம். விடை: தகவல் பகுப்பாய்வு. 33. தினசரி பணிக்கு தேவையான எளிய கருவி. விடை: தினசரி பணிப்பட்டி. 34. பொறுப்பளிப்பு அடிப்படை. விடை: திறமை மற்றும் அனுபவம். 35. விடுப்பு பெற வேண்டுமெனில் தேவையானது. விடை: விடுப்பு விண்ணப்பம். 36. கூட்டத்திற்கு முன் தயாரிக்க வேண்டியது. விடை: கூட்டக்குறிப்பு அஜெண்டா. 37. கூட்டக்குறிப்புகளை எழுதுபவர். விடை: செயலக அதிகாரி. 38. திட்ட முன்னுரிமையின் அடிப்படை. விடை: மக்கள் நலன். 39. சிக்கலை ஆய்வு செய்வது என்ன? விடை: பிரச்சினை பகுப்பாய்வு. 40. அலுவலக நேரம் நிர்ணயிப்பது யார்? விடை: பொது நிர்வாக அமைச்சு. 41. சரியான தகவல் வழங்குவதில் முக்கிய அம்சம். விடை: துல்லியம். 42. ஆவண சேமிப்பின் நவீன முறை. விடை: மின்னணு சேமிப்பு. 43. உள்ளூர் நிர்வாக அமைப்பு. விடை: பிரதேச செயலக அமைப்பு. 44. செயற்கை நிர்வாகம் என்பது. விடை: செயல்படுத்துதல். 45. மக்கள் பிரச்சினைகளை தீர்க்க வேண்டிய திறன். விடை: சிக்கல் தீர்வு திறன். 46. அரசு ஊழியரின் முக்கிய ஒழுக்கம். விடை: நியாயம். 47.
ஆவணங்களை எடுத்துச் செல்லுபவர். விடை அலுவலக உதவியாளர். 48 ஆவண நகல் எடுப்பது. விடை நகல் எழுதல். 49 நிதி கண்காணிப்பவர். விடை கணக்காளர். 50 குறைந்த வளத்தில் அதிக பயன் பெறுவது. விடை திறன் மேலாண்மை. 51 அலுவலக கட்டுப்பாடு. விடை ஒழுங்கு. 52 பொதுமக்களுடன் அன்பாக பேசும் திறன். விடை மனித உறவு திறன். 53 அலுவலகத்திற்கான எழுத்து எப்படி இருக்க வேண்டும். விடை தெளிவாகவும் சுருக்கமாகவும். 54 கிராம உத்தியோகர் செய்யும் ஒரு முக்கிய வேலை. விடை சான்றுகள் வழங்குதல். 55 அலுவலகத்தில் பயன்படுத்தப்படும் மொழி. விடை தமிழ் அல்லது சிங்களம். 56 கோப்பு முடிந்ததை குறிக்கும் முத்திரை. விடை முடிக்கப்பட்டது. 57 நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு. விடை தரவு மேலாண்மை. 58 ஆண்டு திட்டம். விடை ஆண்டு செயல் திட்டம். 59 ரகசியம் பாதுகாப்பது. விடை ரகசிய நிலை கடைபிடித்தல். 60 பொது சேவை ஆணைக்குழு பொறுப்பு. விடை நியமனம் மற்றும் ஒழுங்காற்று நடவடிக்கை. 61 மக்கள் கருத்து பெறுவது ஏன். விடை சேவையை மேம்படுத்த. 62 கோப்பை கண்காணிக்க உதவும் எண் என்ன. விடை கண்காணிப்பு எண். 63 ஆவண சரிபார்ப்பு. விடை உண்மைத்தன்மை உறுதி செய்தல். 64 குறைபாடு பதிவு புத்தகம். விடை புகார் பதிவேடு. 65 சேவை தரநிலை என்றால் என்ன. விடை சேவையின் தரம். 66 சிக்கல் தீர்வு வரைபடம். விடை செயல்முறை வரைபடம். 67 பணிச்சுமை அதிகரித்தால் செய்ய வேண்டியது. விடை முன்னுரிமை அமைத்தல். 68 ஆவணத்தின் முக்கிய பகுதி. விடை தலைப்பு. 69 சேவை மனப்பான்மை இல்லாமல் செயல்படுதல் என்ன. விடை அதிகார துஷ்பிரயோகம். 70 நிதியை தவறாக பயன்படுத்துவது. விடை நிதி முறைகேடு. 71 அறிக்கை முடிவில் எழுதப்படுவது. விடை பரிந்துரை. 72 கருத்து சொல்லும் குழு. விடை ஆலோசனை குழு. 73 பொது சேவை பயிற்சி நிறுவனம். விடை பொது நிர்வாக பயிற்சி நிறுவனம். 74 கட்டாய ஆவணங்களின் உதாரணம். விடை பிறப்புச் சான்று. 75 அலுவலக மரியாதை விதிமுறைகள். விடை நடைமுறை ஒழுங்கு. 76 திட்ட தோல்விக்கான முக்கிய காரணம். விடை கண்காணிப்பு இல்லாமை. 77 கூட்டத்தில் பின்பற்ற வேண்டியது. விடை ஒழுங்கு. 78 நியாயமான முடிவு என்றால். விடை பாரபட்சமில்லா முடிவு. 79 சமூக சேவை நோக்கம். விடை மக்கள் நலன். 80 நிர்வாகத்தில் தவிர்க்க வேண்டியது. விடை தாமதம். 81 திட்ட முன்னேற்ற கண்காணிப்பு. விடை கண்காணித்தல். 82 அலுவலகப் பணிகள் எப்படிச் செய்யப்பட வேண்டும். விடை விதிகளின்படி. 83 அட்டவணை பயன்படுத்துவதன் நோக்கம். விடை தகவலை எளிதில் புரிந்துகொள்ள. 84 சமூக சேவைக்கு தேவையான திறன். விடை தொடர்பு திறன். 85 மனிதவள மேலாண்மையின் அம்சம். விடை ஊக்குவித்தல். 86 அலுவலக கழிவு மேலாண்மை. விடை சரியான கழிவு நீக்கம். 87 திட்டத்தின் முதல் படி. விடை தேவையியல் மதிப்பீடு. 88 அலுவலக பாதுகாப்பை கவனிப்பவர். விடை பாதுகாப்பு பொறுப்பாளர். 89 இரகசிய கடிதத்தில் எழுதப்படுவது. விடை இரகசியம். 90 சேவையில் சமநிலை என்றால். விடை அனைவரையும் சமமாக நடத்துதல். 91 கோப்பு பராமரிப்பின் நோக்கம். விடை தகவல் பாதுகாப்பு. 92 பொது நிர்வாக பிரிவுகள். விடை நிதித்துறை மனிதவளம். 93 அரசின் மேல்நிலை அமைப்பு. விடை அமைச்சகங்கள். 94 அடிப்படை நிர்வாக கருவி. விடை விண்ணப்பப் படிவங்கள். 95 சான்றிதழ் வழங்கும் முன் செய்ய வேண்டியது. விடை ஆவண சரிபார்ப்பு. 96 கடமை மீறல் என்று என்ன. விடை ஒழுங்கு மீறல். 97 திட்ட செலவு கண்காணிப்பு. விடை செலவு கட்டுப்பாடு. 98 அரசு ஊழியர்கள் யார். விடை பொது சேவை பணியாளர்கள். 99 அரசாணை திருத்தம். விடை திருத்த அறிவிப்பு. 100 ஒழுங்கான அலுவலகத்தின் பயன். விடை செயல்திறன் அதிகரிப்பு. இன்றைய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன்.
கிராம உத்தியோகத்தர் பரீட்சைக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் உங்களுக்காக தொடர்ந்து இதுபோன்று பயிற்சி பாடங்கள், வினா, விடைகள், வழிகாட்டுதல் வீடியோக்கள் வர உள்ளன. இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி, அடுத்த வரும் வீடியோக்களை உடனடியாக பெற பெல் ஐகானையும் அழுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பதிலளிக்க வேண்டிய ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த சேனல் கருத்துப் பகுதியில் எழுதுங்கள். நான் முடிந்தவரை இலவசமாக உதவி செய்ய தயார். வீடியோவைக் கண்டதற்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.